the refractive index of the material of the prism by using angle of minimum deviation. இப்போ first என்னோட refraction நான் just சும்மா intro மட்டும் கொடுக்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. refraction அப்படினா இது வந்து glass, இது glass னு சொன்னேன் இந்த materials, இது air. இப்போ என்ன ஆகும் அப்படினா ஒரு லைட் ரே வந்து இந்த glass மேல படுது. மீனிங் என்ன அப்படினா the light ray incident on the glass plate. இந்த பாயிண்ட்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படினா point of incident. எந்த பாயிண்ட்ல மோதுதோ அந்த பாயிண்ட்க்கு வந்து point of incident அப்படினு சொல்லுவாங்க. இப்போ how to find out the incident angle? ஏன்னா இங்க நான் I1 போட்டுருக்கேன், அது எப்படி போட்டுருக்கேன்னு தெரியல உங்களுக்கு, அதுக்காக தான் சொல்றேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து நார்மல் லைன் டிரான் பண்றேன். எதுக்குன்னா இந்த சர்ஃபேஸ்ல எந்த சர்ஃபேஸ்ல லைட் மோதுதோ அந்த சர்ஃபேஸ்ல இருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நார்மல் லைன் டிரான் பண்றேன். பாருங்க பர்பெண்டிகுலரா இருக்கு பாருங்க கரெக்ட்டா சர்ஃபேஸ்க்கு. இந்த angle between this normal line and incident ray, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா angle of incident. அப்ப இங்க பாருங்க diagrams, இதுல I1 அப்படிங்கிறது angle of incident. இங்க பாருங்களேன் இந்த லைட் ரே இங்க மோதுது. சோ இந்த black color லைன் எப்படி பாருங்க பாருங்க கரெக்ட்டா இந்த லைட் ரே வந்து இது பர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகே புரிஞ்சுச்சா? அடுத்து இங்க வரேன். அப்ப ரிஃப்ராக்ஷன்ஸ் பட்டு மறுபடியும் என்ன ஆகும், ரீபவுண்ட்ஸ் ரீபவுண்ட்ஸ் ஆகி மறுபடியும் எங்க போகுது அப்படின்னா இந்த சேம் மீடியம் ஏர்க்கே போயிடும். அது ரிஃப்ராக்ஷன். இப்போ ரிஃப்ராக்ஷன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க அதே லைட் ரே இந்த கிளாஸ்ல படுது. இந்த கிளாஸ் வந்து ஃபுல்லி ஒரு எண்ட் வந்து அப்படின்னா சில்வர் கோட்டிங் கொடுத்துரும் லைக் மிரர் மாதிரி. ஓகே இது ஆர்டினரி கிளாஸ் பிளேட். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லைட் ரே வந்து இது மேல மோதுதுப்பா. அப்படி மோதும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதுல பட்டு கொஞ்சம் பார்த்து இங்க படும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து இப்படி ஸ்ட்ரைட்டா போயிடணும், அப்படி போகாம கொஞ்சம் டீவியேஷன் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் ரிஃப்ராக்ஷன். அப்ப இந்த ஏர் ஒரு மீடியம், கிளாஸ் ஒரு மீடியம். the light is passes from air medium to glass medium. அப்படி பாஸ் பண்ணும்போது அவருடைய பாத் இங்க பாருங்க ஸ்ட்ரைட்டா அப்படி போகணும். ஆக போகாம அவருடைய பாத் will be deviated. அப்ப என்ன ஆகும், இந்த பாத் கொஞ்சம் விலகி போயிடுச்சு. சோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றேன். ஓகே இப்போ பாருங்க இது வந்து என்ன சொல்றேன் I அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா R. இது வந்து angle of incident, இது angle of refraction அப்படின்னா refraction angle அப்படின்னு சொல்லுவோம். இப்போ refractive index of this materials அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார்முலா என்ன, mu equal to sin of the angle of incident divided by sin of the angle of refraction. இதுதான் refractive index. நான் கொஞ்சம் சிம்பிளா சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் சொல்லல. ஓகே ஷார்ட்டா மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ புரியுதா பாருங்க இதுதான். அப்ப ரிஃப்ராக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு மெட்டீரியல் மேல பட்டு லைட் உள்ள பூந்து போகும். அப்படி போகும்போது அதோட பாத் கொஞ்சம் விலகி போயிடும். இதுதான் வந்து ரிஃப்ராக்ஷன். அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃப் தி பிரிசம். இந்த மெட்டீரியல் என்னது, மேட் பை கிளாஸ். அப்ப கிளாஸ்க்கு வேணும் அப்படின்னா என்ன பார்க்குறோம், mu equal to sin I, sin of the angle of incidence divided by sin of the angle of refraction. That's all. Okay, next just ஓகே இப்போ பாருங்க என்ன ஆகும் பாருங்க. இப்போ என்ன பண்ணா இது ஒரு பிரிசம் யூஸ் பண்றோம் பாருங்க, பிரிசம் this prism made by glass material. ஓகே இப்போ என்ன சார் கீழே இப்படி போட்டுருக்கீங்க அப்படின்னா சார் இது AB, இது AC, இது BC மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கேன். இதுல AB and AC well polished surface. இது வழியா மட்டும் தான் லைட் என்ன உள்ள புகுந்து டிரான்ஸ்மிட் ஆகி போக முடியும். இதுல வழியா லைட் உள்ள போக முடியாது. இந்த பேஸ் சர்ஃபேஸ் ரொம்ப ரஃப்பா இருக்கும், லைட் உள்ள போக முடியாது. அப்ப இது பாலிஷ் சர்ஃபேஸ். அப்ப இது வழியா லைட் ப்ராபகேட் ஆகும். ஒன்லி தி சர்ஃபேஸ் AC and AB, AC and AB வழியா மட்டும் தான் போகும். இப்போ டயகிராம் பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஈஸியா. இப்போ பாருங்க ஒரு ரே எடுத்துக்கிட்டேன். என்ன ரேனா அது நேம் கொடுக்குறேன் PQ. இந்த ரே வந்து இன்சிடென்ட் ஆன் த AB surface of the prism. அப்படின்னா அந்த இந்த பிரிசத்துல AB surface இருக்கு பாத்தீங்களா, அது மேல இந்த லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ண போறேன், இதுக்கு ஒரு நார்மல் லைன் டிரா பண்ணிருக்கேன். இந்த I1ங்கிறது angle of incident.
நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரிஃப்ராக்ஷன் சொல்லியிருக்கேன். இது ஸ்ட்ரைட்டா அப்படி போகணும், ஆனா ஸ்ட்ரைட்டா போகல. என்ன ஆகும், ஏன்னா இது ஏர் மீடியம், இது கிளாஸ் மீடியம், இதோட லைட்டோட பாத் அப்படியே டிவிட் ஆகி இப்படி போது பாருங்க. அப்ப QR அப்படிங்கிறது ரிஃப்ராக்டட் ரே அப்படின்னு சொல்ற இந்த ஆங்கிள் வந்து R1. இது வந்து ரிஃப்ராக்ஷன் ஆங்கிள். ஓகே, அடுத்தது இதுல பட்டு இந்த பக்கம் வெளியே வருது. ஏன் மறுபடியும் இது பட்டு ஏன் வெளியே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கிளாஸ் மீடியம், இது ஏர் மீடியம் மறுபடியும். ஸோ அப்போ 2 டிஃப்ரெண்ட் மீடியம் மறுபடியும் லைட் பெண்ட் ஆகி வெளியே வந்துருச்சு. ஸோ வெளியே வருது சொல்றேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் எமர்ஜென்ட் ரே. அப்போ RSங்கிறது எமர்ஜென்ட் ரே, அவ்வளோதான். எப்படி நோட்ஸ் எழுதணும் அப்படின்னா வெரி சிம்பிள். ABC be the prism. Okay, AB and AC be the two well polished surface, BC be the rough surface. அப்ப light can propagated through only well polished surface only அப்படினு எழுதிருங்க. எழுதிட்டு PQ அப்படிங்க incident ray, QR அப்படிங்கிறது refracted ray, RS அப்படிங்கிறது emergent ray. ஃபுல்லா முடிச்சிட்டேன். ஓகே, அடுத்தது நான் என்ன சொல்றேன், பிரிசம். பிரிசம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா லைக் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்படின்னா என்ன, அப்ப ஆல் சைடு 3 சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 180 டிகிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள்ஸ் A B C இங்க இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஒரு பாயிண்ட்ஸ் நான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க A B C E F இங்க G வச்சுக்கிட்டேன். ஓகே, நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா QR கொடுத்துருக்காங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஓகே, இப்போ பாருங்களேன் ட்ரையாங்கிள்ஸ் என்ன எடுத்துருக்கேன் பாருங்க, AQR. இந்த டயக்ராம் போடுறேன் பாருங்க, AQR. இப்போ ட்ரையாங்கிள்ஸ் என்ன பண்ணிருக்கேன், AQR எடுத்துட்டேன். ஓகே, இது சர்ஃபேஸ் இது தெரியும் உங்களுக்கு. இந்த ஆங்கிள் வந்து AB the angle of prism அப்படி சொல்றாங்க. angle of prism உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. the angle between the two well polished surface. இந்த well polished surface AB க்கும் AC க்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் என்ன சொல்லுவாங்க, angle of prism அப்படினு சொல்லுவோம். ஓகே, எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து என்ன பண்ண, இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஆட் பண்ண என்ன கிடைக்கணும், நமக்கு 180 டிகிரி வரணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சொன்னேன். அப்ப என்ன வரும் பாருங்க, ஆங்கிள் A பிளஸ் இந்த ஆங்கிள் வேணும். அப்ப ஆங்கிள் AQR, ஆங்கிள் Q கபியா ஆங்கிள் AQR பிளஸ் அடுத்தது இந்த ஆங்கிள் வேணும் ARQ, ARQ equal to 180 டிகிரி அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்ப புரியுதா பாருங்க. அடுத்தது இந்த டயக்ராம்ஸ் பாருங்க, நமக்கு என்ன வேணும், இந்த ஆங்கிள்ஸ் வேணும். பாருங்க AQR. இப்போ எனக்கு என்ன ஆகும் பாருங்க, இது ஃபுல்லா என்ன வரும் பாருங்க டயக்ராம்ஸ். ஓகே, இது Aங்கிறது angle of prism. நான் அப்படியே எழுதிட்டேன் பாருங்க, A angle of prism போட்டுட்டேன். அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் Q இங்க வேணும். நல்லா டயக்ராம்ஸ் பாருங்க. இதுல வந்து நான் ஷேடோ பண்றேன். இது பாருங்க 90 டிகிரி, இது வந்து 90. ஓகே, இந்த 90 டிகிரில இந்த R1 ஒரு பாத்தீங்களா, அதை மைனஸ் பண்ணா ரிமைனிங் என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த ஆங்கிள் Q கிடைச்சிரும். டயக்ராம் புரியுதா பாருங்க. இது ஆங்கிள் ஃபுல்லா 90 சொன்னேன். 90ல இந்த R1 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் ஆங்கிள் தான் அது ஆங்கிள் AQR. அப்புறம் எப்படி எழுதுறேன் பாருங்க, இத 90 minus R1 அப்படி எழுதுறேன். 90 டிகிரி மைனஸ் R1 அப்படின்னு எழுதுறேன். பிளஸ் இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதை வச்சு நான் R1 போடும்போது இங்க R2 போட்டிருக்கேன். அடுத்தது இங்க பாருங்க, இந்த டிகிரி R வேணும், ஆங்கிள் R அதே மாதிரி இங்க பாருங்க இதுல இருக்கும் பாருங்க, கரெக்டா 90 டிகிரி பர்பெண்டிகுலர் 90 டிகிரி. ஓகே, இந்த 90ல இந்த R1 மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் கிடைக்கிறது தான் ஆங்கிள் ARQ. சோ மறுபடியும் எப்படி எழுதறேன் பாருங்க, 90 டிகிரி மைனஸ் R2 ஓகே ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க 90 plus 90 180 டிகிரி. அப்ப A plus 180 டிகிரி minus R1 minus R2 equal to 180 டிகிரி வந்துருச்சு. இப்போ இந்த 180 இந்த பக்கம் வரப்போகுது. அப்ப A minus R1 minus R2 equal to 180 டிகிரி minus 180 டிகிரி. இது 0 ஆயிடுச்சு. அப்ப A என்ன பண்ண போறோம் அப்படின்னா
மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். அப்ப we can write R1 plus R2 equal to என்ன பண்ண போறேன் 0 அப்படின்னு எழுதுறேன். இப்போ இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா we can write A equal to R1 plus R2. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க அது கேஸ் முடிச்சு அடுத்த கேஸ் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா another triangle எடுத்துக்கீங்க பாருங்க EQR. அதை கட் பண்ணி டவுன் பண்றேன். இங்க பாருங்க triangle பாருங்க triangle எடுத்துருக்கேன். இது வந்து இங்க E அப்புறம் Q இது R. டயகிராம்ஸ் ஃபர்ஸ்ட் புரியுதா பாருங்க. triangle EQR இந்த ஆங்கிள் வந்து D மென்ஷன் பண்றேன். இப்போ மறுபடியும் it is also called as equilateral triangle. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 sides மறுபடியும் 3 angles ஃபுல்லா இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஆட் பண்ணா என்ன வரும் 180 டிகிரி வரும். இப்போ அதே தான் பண்ண போறேன். இந்த triangle E வேணும். அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க ஆங்கிள் QER சென்டர்ல வரணும். அப்படி அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பிளஸ் இந்த ஆங்கிள் வேணும். அப்ப EQR இந்த ஆங்கிள் இந்த Q சென்டர்ல வந்துடணும். அப்ப ஆங்கிள் EQR பிளஸ் ஆங்கிள் இந்த ஆங்கிள் வேணும். அப்ப ERQ equal to 180 டிகிரி. அவ்வளவுதான். இப்போ எனக்கு இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா இப்போ பாருங்க இந்த ஆங்கிள் தான் வேணும். ப்ளூ கலர்ல மார்க் பண்றேன் பாருங்க. இந்த ஆங்கிள் வேணும். உங்களுக்கு தெரியும், நல்லா பாருங்க டயகிராம்ஸ் பாருங்க. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இதை எப்படி போடுறேன் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்படி போடுறேன். இந்த ஆங்கிள் வந்து D. அப்ப இது ஃபுல்லா எவ்வளவு இருக்கும்? இது ஃபுல்லா 180 டிகிரி இருக்கும். இந்த 180ல இந்த D நான் மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? ரிமைனிங் ஆங்கிள் தான் என்னது? ஆங்கிள் QER. இப்போ புரியுதா பாருங்க. இந்த ஃபுல்லா இதான் சைட் லைன். இது ஃபுல்லா 180. அந்த 180ல D மட்டும் நான் பண்றேன் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ற ரிமைனிங் என்ன கிடைக்கும்? நமக்கு 180 minus small d கிடைக்கும். இந்த small d என்னன்னு சொல்றேன். இது ஒண்ணும் கிடையாது. angle of deviation. அப்படியே capital D ன்னு போட்டா angle of minimum deviation. அதை clear explain பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது இங்க எழுதுறேன் பாருங்க. அப்படியே இப்ப 180 டிகிரி minus d. ஓகே, பிளஸ் இதை எழுதிட்டேன். இப்போ வருவோம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு இங்க பாருங்க. இந்த ஆங்கிள் EQR இந்த ஆங்கிள் வேணும். டயகிராம்ஸ் இங்க கொண்டு வரேன். இங்க பாருங்க. இத பாருங்க எப்படி இருக்கு ஆப்போசிட். இங்க பாருங்க. இது இந்த டயகிராம்ஸ் போறேன். கட் பண்ணி போடுறேன். இந்த ஆங்கிள் வந்து I1 னா இதுவும் I1 தான். இந்த I1ல பாதி லைன் சென்டர் லைன் இப்படி போட்டு இத என்ன பண்றேன்? இத R1 அப்படி எழுதி இருக்கேன். இப்போ R1 அப்ப என்ன சொல்றாரு அப்படினா இது ஃபுல்லா என்னது I1. அப்ப இது I1 னா இது ஃபுல்லா என்னது? இது ஃபுல்லா இந்த லைன் இத பாருங்க. இது ஃபுல்லா இதுவும் I1 னா இதுவும் I1 தான். இந்த I1ல இந்த R1 மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் ஆங்கிள் தான் EQR. இப்போ புரியுதா? அப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா I1 minus R1. அப்ப I1 minus R1 எழுதிட்டேன். பிளஸ் அதே மாதிரி இந்த சைடு பாருங்க. இப்போ இங்க பாருங்க இப்படி இந்த ஆங்கிள் இது I2 னா இது ஃபுல்லா என்னது I2 தான். இது ஃபுல்லா இந்த I2ல இந்த R2 மட்டும் மைனஸ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிற ஆங்கிள் தான் ERQ கிடைச்சிச்சு. அப்ப அதுவும் அப்படி என்ன பண்றேன்? I2 minus R2 equal to 180 டிகிரி. ஓகே, இப்போ புரியுதா பாருங்க. இதுல என்ன பண்றேன் மட்டும் பாருங்க கொஞ்சம். இதுல இந்த 180 இங்க பாருங்க 180 டிகிரி minus D. இந்த I1 இந்த I1 plus I1 plus I2. இந்த மைனஸ் காமனா எடுத்துட்டேன் அப்படினா R1 plus R2 equal to 180 டிகிரி. இப்போ இந்த 180 அங்க போச்சுனா 180 minus 180 0 ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன எழுதணும் பாருங்க. I1 plus I2 minus D minus R1 plus R2 bracket போடணும். ஓகே, மைனஸ் வெளியே எடுத்துருக்கேன். equal to 0 அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த பாயிண்ட் போய் தான் பாருங்க. நமக்கு தெரியும் ஆல்ரெடி இங்க என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா A equal to R1 plus R2. அப்ப இந்த R1 plus R2 replaced by A, angle of prism. அப்ப I1 plus I2 minus D, இந்த மைனஸ் அப்படியே போடுங்க. இது R1 plus R2 போல A. அப்ப A போடும்போது equal to 0. இந்த பாயிண்ட் புரியுதா? ஓகே, அடுத்து என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னா
இந்த I1 plus I2 இது ரெண்டும் அந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும் அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம் பாருங்க equal to A plus D equation number 2 okay next okay listen இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா at angle of minimum deviation அந்த கண்டிஷன்ல இந்த D என்னவா மாறும் அப்படின்னா capital D ஆ மாறும் at angle of minimum deviation small d equal to capital D மாத்திட்டேன் என்ன angle of minimum deviation அப்படினா சொல்லிறேன் அப்படியே லிசன் பண்ணுங்க இங்க பாருங்க இப்போ ஒரு பிரிசம் எடுத்துக்கிட்டேன் அப்படினா ஜஸ்ட் ஒரு லைட் இன்சர்ட் ஆகும்போது இப்படி பட்டு இந்த பாருங்க டயக்ராம் நல்லா பாருங்க பட்டு இப்படி போகும் எக்ஸாக்ட்டா அப்ப என்ன ஆகும் அப்படினா நான் இது என்ன சொன்னேன் இந்த லைட் இதுதான் வந்து பார்க்கறப்ப d மென்ஷன் பண்ணிருந்தேன் இதோ பாருங்க இதுதான் மினிமம் டீவியேஷன் சொன்னேன் சாரி இது angle of deviation சொன்னேன் இந்த capital D ங்கிறது angle of minimum deviation இது மீனிங் என்ன அப்படினா இங்க பாருங்க இந்த இன்சிடென்ட் ஆங்கிளை நான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்கும் போது இந்த டீவியேஷன் ஆங்கிள் அப்படியே குறஞ்சிட்டே வரும் இங்க பாருங்க அப்படியே குறஞ்சிட்டே வருது பாருங்க இங்க அப்ப at particular minimum value after that you will increase the incident angle the d value will not decrease as d means minimum deviation or is called as a angle of minimum deviation இப்போ சொல்றேன் பாருங்க இப்போ இன்சிடென்ட் ஆங்கிளை நான் என்ன பண்றேன் அதிகமாகிட்டே வரேன் அப்படி அதிகமாகும் போது டீவியேஷன் ஆங்கிள் என்ன பண்ணும் அப்படியே குறஞ்சிட்டே வருது ஒரு பர்టిక్యులர் லிமிட் தான் அதுக்கு மேல நீ என்ன பண்றீங்க இன்சிடென்ட் ஆங்கிளை இன்கிரீஸ் பண்ணா கூட the deviation angle will not என்னது குறையாது decrease will not அதுக்கு மேல குறைக்க முடியாது அந்த மினிமம் வேல்யூ பேர் தான் angle of minimum deviation in the angle of minimum deviation condition என்ன ஆகும் the base BC should be parallel to the QR அப்ப QR என்னது என்ன சொல்லுவேன் refracted ray அப்ப பாருங்க இந்த refracted rayவும் இந்த இதுவும் பாருங்க இது refracted ray என்ன சொன்னேன் QR இந்த surface lowest bottom BC ரெண்டு எப்படி இருக்கு parallel வந்துச்சு இந்த மாதிரி parallel இருக்கும்போது என்ன ஆகும் அப்படினா so QR உம் இந்த BC உம் parallel இருக்கும் எப்ப parallel இருக்கும் at the angle of minimum deviation அவ்வளவுதாங்க ரெண்டும் parallel இருக்கும் என்ன ஆகும் அப்படினா இந்த சொன்ன பாருங்க I1 ங்கிறது இன்சிடென்ட் ஆங்கிள் I2 ங்கிறது எமர்ஜென்ட் ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்ப I1 equal to I2 ஓகே அடுத்து இந்த R1 should be equal to R2 அப்ப R1 equal to R2 இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படினா I1 equal I2 equal இத நான் என்ன பண்ண சிம்பிளா இத நான் I அப்படினு எழுதிக்கிட்டேன் R1 R2 equal ரெண்டு சேர்ந்து என்ன பண்றேன் just R அப்படினு போட்டேன் அப்ப R1 R தான் R2 R தான் சோ இப்ப I1 என்னது I தான் I2 I ரெண்டு சேம் வேல்யூ இல்ல போட்டாச்சு இப்போ ஈக்குவேஷன் 1 ல நான் R1 பதிலா என்ன போடுறேன் இந்த R போடுறேன் R2 பதிலா இந்த R யூஸ் பண்றேன் புரியுதா இப்போ ஈக்குவேஷன் 1 gives அப்படினு எழுதிட்டு இங்க பாருங்க A equal to R plus R equal to 2R அப்ப 2R equal to A R equal to A by 2 ஓகே ஒரு பார்ட் ஓவர் புரிஞ்சுச்சா இப்போ செகண்ட் அடுத்து இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரேன் இந்த I1 க்கும் I தான் போடுறேன் இந்த I2 க்கும் என்ன பண்றேன் I தான் போடுறேன் அப்ப ஈக்குவேஷன் 2 gives என்ன எழுதுறேன் அப்படினா I plus I equal to A plus capital D ஏன் capital D யூஸ் பண்றேன் அப்படினா இது பாருங்க D என்ன சொன்னா angle of minimum deviation இது just minimum deviation இது வந்து just deviation angle தான் இது minimum deviation angle so automatically மாத்திச்சு அப்ப 2I equal to A plus D I equal to A plus D by 2 அவ்வளவுதான் ஈக்குவேஷன் ரெண்டு மாத்திட்டேன் இப்ப புரியுதா ஓகே ஓகே நமக்கு தெரியும் the refractive index formula என்னன்னு தெரியும் சிம்பல் வந்து mu equal to sin I by sin R இந்த ஈக்குவேஷன்ல இந்த I value replaced by A plus D by 2 இந்த R value replaced by A by 2 அவ்வளவுதான் லாஸ்ட் ஸ்டெப் இங்க பாருங்க mu equal to எழுதிட்டேன் sin of என்ன பண்ணனும் A plus D by 2 close the brackets and close the bracket கட்ட பண்ணிடுங்க அடுத்து sin என்ன போட்டுருக்கேன் A by 2 அவ்வளவுதான் that's all இதுதான் வந்து பாக்கும்போது and refractive index of the material of the prism okay thank you